I just want to know the search warrant. ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டுக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம் இல்ல இருங்க. சார். காட்டு பகுதியில் கண்டெய்னர் வீடு ரைடு அடித்த திருச்சி போலீஸ். வக்கீலுடன் விரைந்த ஃபெலிக்ஸ் மனைவி. கண்டெய்னரில் சிக்கியது என்ன? ஒரு இடத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சதுதான். ஆனா நீங்க சஸ்பெக்டட்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் என பலரையும் கடுமையாக விமர்சித்து யூடியூப் சேனலில் பேட்டி அளித்து வந்தார். இந்த நிலையில் பெண் காவலர்கள் குறித்து யூடியூப் சேனலில் அவதூறாக பேசியதாக கோவை பெண் உதவி காவல் ஆய்வாளர் சுகன்யா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கோவை சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதே சமயம் இந்த கைது நடவடிக்கையின் போது சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக அவர் உள்ளிட்ட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது திருச்சி, சேலம், சென்னை என பல இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இதனிடையே திருச்சி முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் ஏடிஎஸ்பி கோடிலிங்கத்திடம் கொடுத்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது அவதூறு பரப்புதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சவுக்கு சங்கரின் அவதூறு பேட்டியை தனது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டார். மேலும் அவரது வீட்டிலும் போலீசார் சோதனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் வீடு மற்றும் அலுவலகத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். மேலும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த சில தினங்களாக போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டச்சேரி என்னும் கிராமத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தில் சோதனை நடைபெற்றது. அங்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சொந்தமான கண்டெய்னர் வீடு ஒன்று அமைந்துள்ளது. இந்த வீட்டில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஏதும் வைத்துள்ளார்களா என திருவாரூர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் திருச்சி காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் மனைவி ஜேன் அவரது வழக்கறிஞருடன் வந்து சோதனைக்கான வாரண்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளீர்கள், உண்மை ஆவணத்தை வழங்க வேண்டும் என வாக்குவாதம் செய்தார். எனினும் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி சோதனையை தொடர்ந்தனர். இருப்பினும் இந்த சோதனையில் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.